அனைவருக்கும் வணக்கம். நான் பிரஸ்டீஜ்லேருந்து தமிழ் பேசுகிறேன். இது வந்து 3 லிட்டர் குக்கர். பிரஸ்டீஜில் ஸ்வட்ச் மாடல், லேட்டஸ்ட் மாடல் ஸ்வட்ச். கஞ்சி குபுன்னு பொங்கி வந்தாலும் கீழே ஊற்றாது, மேலே ஸ்டோரேஜ் ஆகிடும். அந்த ஆவி இருக்கிறதுனால வைப்ரேஷன், அதாவது ஆவியாக மேலே போயிடும். இந்த மேலே இருக்கிற லேயரில் வந்து அப்படி படிமானமாக படிஞ்சிருக்கும். கீழே பொங்கி வந்தாலும் கீழே ஊற்றாத மாரி ஸ்வட்ச் குக்கர்னு போட்டிருக்கோம். வித் ஸ்பில்லேஜ் கண்ட்ரோல், அதாவது மேல் கஞ்சி வருது இல்லையா, அது வந்து ஸ்பில்லேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. வராதுன்னு சொல்ல, அது ஏன் வருதுன்னா இதோட கொள்ளளவு இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி. 3 லிட்டரில் வந்து 300 கிராம் தான் சமைக்கலாம். நம்ம 400 கிராம் அரை கிலோன்னு போட்டு சமைக்கும்போது குபுன்னு பொங்கி வரும். அப்படி பொங்கி வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னா 250 கிராம்லேருந்து 300 கிராம் வரைக்கும் அரிசி போடலாம். அரிசி போடும்போது நல்லா கழுவிட்டு போடணும். எல்லா வீட்லேயும் கழுவுறாங்க, நான் கழுவுலன்னு சொல்லலை. 1க்கு 4 டைம் கழுவணும். முன்னெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலலாம் நல்லா தவிடுலாம் கம்மியாக போடுவாங்க, உரம் கம்மியாக போடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நல்ல விளைச்சல் எல்லாமே வரும். இப்போ வந்து ரசாயனம் நிறையா தடவுனதுனால குபுன்னு பொங்கி வரும். அதுக்கு என்ன செய்யணும்னா நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதோட முழு கொள்ளளவு 300 கிராம் போட்டுட்டு எக்காரந்த கொண்டும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். எடுத்தோன்னா விசிலை போட்டுட்டு இப்படி மூடிட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். அப்படி செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு உள்ளே வந்து 300 கிராம் ரைஸ் போடுறீங்க. 1க்கு 2 2.25 உங்களோட தேவைக்கு தகுந்த வச்சுக்கலாம். 1 விசிலோ 2 விசிலோ எப்படினாலும் வச்சுக்கலாம். மறக்காமல் விசிலை ஃபஸ்ட்டு எடுத்துடும் போடக்கூடாது. உள்ளே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, விசிலை போட்டுக்கிறீங்க. முக்கியமாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் இருக்க பர்னரை வந்து 2 பர்னராக இருந்தால் லெஃப்ட் சைடில் இருக்க பர்னரை சிம்மில் வைங்க. 3 பர்னராக இருந்தால் சின்னது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். மீடியத்துலேயோ ஹை ஃப்ளேமே வச்சுன்னா குபுன்னு பொங்கி வரும். எல்லா சாதமும் கீழே மேலே உள்ளே இருக்க தண்ணியானது கீழே போணுச்சுன்னா விசில் லிஃப்ட் அடிக்கும் பொழுது ஒரே விசிலில் அடியில் இருக்க லேயர்லாம் தீஞ்சி போயிடும், சாதம் தீஞ்சி போயிடும். அதனால் சிம்மில் வச்சு யூஸ் பண்ணணும். சிம்மில் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு அனல் தேவையான அளவு கிடைக்கும். பொங்கி வர்றது கண்ட்ரோல் ஆகும். 2வது, மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் விசிலை போட்டோம்னா சாதமும் சீக்கிரம் வந்துடும். மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் விசிலை போட்டுட்டு உங்களுடைய தேவைக்கேற்ப 1 2 போட்டு விசிலை விட்டு இறக்குனா சாதம் நல்லா பளபளனா இருந்து போயிடும். இன்னொன்று, அப்படி என்ன தான் அனலை குறைச்சி வச்சாலும் நமக்கு வந்து மறுபடியும் அந்த கஞ்சி வருது அப்படின்னீங்கன்னா இன்னொரு சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, ஒரு 2 ட்ராப்பு இந்த வெண்டில் இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸில் ஒரு 2 ட்ராப் ஊற்றுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு வாயை வச்சோ இல்லை ஒரு சின்ன நீடில் வச்சோ இப்படி இந்த இடத்துல வந்து இந்த நீடில் இப்படி குத்தி கொடுத்துங்க. உள்ள எண்ணெய் நல்லா இறங்கிடும். இப்படி வச்சு பாருங்கள். இங்கேருந்து பேக் வியூ நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் வச்சு மூடுங்க. இப்படி மூடினீங்கன்னா உள்ளே இருக்க காற்றெல்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா அந்த கொஞ்சம் நஞ்சம் வெளியில் வருது பார்த்தீங்கன்னா அதுவும் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ வராதுன்னு சொல்ல, வரதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. சரியா? நல்லது.